أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الله أكبر الله أكبر اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم رب ارحمهما كما ربياني صغيرا اللهم اغفر لهما وارحمهما وادخلهما الجنة الفردوس யா அல்லாஹ் என் தாய் தப்பன செய்த பாவங்கள் நான் மன்னித்து அவர்களுக்கு மகஃபிரத்தை கொடுத்து ரஹ்மத்தை கொடுத்து ஃபிர்தௌஸ் என்னும் ஏதொரு சொர்க்கத்தில் சேர்த்து வைப்பாயா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் இந்த குரானை கற்று அதன்படி நடக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா அல்லாஹ் ரப்பி சித்னி இல்மா ரப்பி இஸ்ரேலி சத்ரி வயஸ்ரேலி அம்ரி யா அல்லாஹ் எங்கள் கல்வி ஞானத்தை எங்களுக்கு அதிகப்படுத்துவாயா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் நெஞ்சத்தை உறுதிப்படுத்தி உருவாக்கி தருவாயா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த காரியத்தை ஈஸியாக்கி வைப்பாயா அல்லாஹ் யா அல்லாஹ் இதை நீ கற்று குரானை கற்று நாங்களும் எங்கள் குடும்பத்தினரும் எங்கள் சந்ததியினரும் இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் அவர்களுடைய சந்ததியினரும் அவருடைய குடும்பத்தினரும் அதன்படி நடக்கக்கூடியவர்களாக ஆக்கி இம்மையிலும் மறுமையிலும் இந்த குரானை எங்களுக்கு பரக்கத்தாக வைப்பாயா அல்லாஹ் அமீன் அமீன் யா ரப்பில் ஆலமீன். இன்னைக்கு நம்ம படிக்க போற சூரத்துல் நஸர். நஸர்னா உதவி. இந்த சூறா மதீனாவுல இறங்குச்சு. இதுல 3 வசனங்கள். சூரத்துல் நஸர் சூரா அத்தியாயம் உதவி. நஸர்னா நஸர்னா உதவி. உதவினா அல்லாஹ்ட்ட இருந்து வர உதவி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பி பிளஸ் இஸ்மு பிளஸ் அல்லாஹ் பிளஸ் அர் ரஹ்மான் பிளஸ் அர் ரஹீம். பி கொண்டு இஸ்மு பெயர் அல்லாஹ், அர் ரஹ்மான் பேரராளன், அர் ரஹீம் பேரன்பாளன். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். இதா பிளஸ் ஜாஅ பிளஸ் நஸ்ரு பிளஸ் அல்லாஹ் பிளஸ் வா பிளஸ் அல் ஃபத்ஹ். இதானா பொழுது. ஜாஅ வந்தான். நஸ்ரு உதவி. இதா ஜாஅ நஸ்ரு உதவி வந்த பொழுது. புரியுதா? இதா ஜாஅ நஸ்ரு உதவி வந்த பொழுது. யாரிடமிருந்து? அல்லாஹ். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ் அல்லாஹ்விடமிருந்து உதவி வந்தபோது. இன்னும் அல் ஃபத்ஹ். அல் ஃபத்ஹ் மீன்ஸ் வெற்றி. அல்லாஹ்விடமிருந்து உதவியும் வெற்றியும் வரும் பொழுது. புரியுதா? அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது. இதா ஹர்ஃப். ஜாஅ வந்தான். ஃபஅல நஸ்ரு இஸ்மு அல்லாஹ் இஸ்மு வ ஹர்ஃப் அல் ஃபத்ஹ் இஸ்மு. நெக்ஸ்ட் وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا. வா பிளஸ் ராய்த்த பிளஸ் அன்னாஸ் பிளஸ் எதுஹலூன பிளஸ் ஃபி பிளஸ் தீனி பிளஸ் அல்லாஹ் பிளஸ் அஃப்வாஜா. இன்னும் ராய்த்த நீர் பார்ப்பாய். ராண்டா நீ ராண்டா பார்ப்பாய். ராய்த்த பார்ப்பாய். ராய்த்த. ஒராய்த்த மேலும் நீர் பார்ப்பாய். என்ன பார்ப்பாய்? அன்னாஸ் மக்களை பார்ப்பாய். என்ன செய்வாங்க? எதுகலூன தகலங்கிறத ரூட் வேர்டு. தகலன நுழைந்தான். எதுகலூன நுழைவார்கள். நீர் பார்ப்பாய். வராய்த்தன் நாச நீர் மக்களை பார்ப்பாய். என்ன செய்வாங்க? எதுகலூன நுழைவார்கள். எதில் நுழைவார்கள்? ஃபீ இல் தீன் மார்க்கத்தில். எந்த மார்க்கத்தில்? தீன் அல்லாஹ். தீனில்லா ஃபீ தீனில்லா அல்லாஹின் மார்க்கத்தில் நுழைவார்கள். வராய் தன்னாச நீர் பார்ப்பாய் மக்களை. எதுகலூன ஃபீ தீனில்லா அல்லாஹின் மார்க்கத்தில் நுழைவார்கள். எப்படி? அஃப்வாஜா கூட்டம் கூட்டமாக. கூட்டம் கூட்டமாக மக்கள் நுழைவதை பார்ப்பீர்கள். அல்லாஹ்வின் வெற்றியும் உதவியும் வரும்போது நீர் பார்ப்பீர். என்ன பார்ப்பீர்? ரசூலுல்லாஹி அல்லாஹ் சொல்றான். நீர் பார்ப்பீர் மக்கள் கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நுழைவார்கள். ராய்த்த ஃபஅல அன்னாஸ் இஸ்மு எதுகுலூன ஃபஅல வினைச்சொல். ஃபி ஹர்ஃப் இணைச்சொல்.
தீன் இஸ்மு, அல்லாஹ் அல்லாஹ், அஃப்வாஜா இஸ்மு. மேலும் அல்லாஹின் மார்க்கத்தில் மக்கள் அணி அணியாக பிரவேசிப்பதை நீங்கள் காணும்போது கியா என்ன செய்யணும்? அடுத்து வருது ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தஃபிர்ஹு. ஃப பிளஸ் சப்பிஹ் பிளஸ் பி பிளஸ் ஹம்து. எனவே சப்பிஹ், சப்பிஹ்னா துதி செய்வாரு, துதி செய்வீர்களாங்க. ஓகே. பி எதை கொண்டு? ஹம்து, புகழை கொண்டு. யாரோட புகழை கொண்டு? ரப், அல்லாஹ்வின் புகழை கொண்டு. என்ன அந்த யார் இறைவன்? ரப்பிக்க, இறைவன், இறைவனின் புகழை கொண்டு துதி செய்வீராக. ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக்க, உம்முடைய இறைவனின் புகழை கொண்டு துதி செய்வீராக. இன்னும் மன்னிப்பு கோருவீராக. இது ஏவல், கமாண்டிங் மாதிரி. இஸ்தாஃபிர் செய்வீங்க. இஸ்தாஃபிர் ஹூ, அவன், அவன் தான் யாரு? அல்லாஹ். அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோருவீராக. சரியா? சோ எனவே சப்பே துதி, பி கொண்டு, ஹம்து புகழ், ரப்பி க இறைவன், வஸ்தஃபிருஹு அல்லாஹ்வை புகழை கொண்டு துதி செய்கிறார். அப்புறம் என்னென்ன அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோருவீராக. இன்ன பிளஸ் இன்னஹுக்கான தவ்வாபா. இன்ன இன்ன நிச்சயமாக, இன்ன பிளஸ் ஹூ பிளஸ் கான பிளஸ் தவ்வாபா. இன்ன நிச்சயமாக, ஹூ அவன், கான இருக்கிறான், தவ்வாபா மன்னிப்பாளனாக அல்லாஹ் இருக்கிறான். நிச்சயமாக, இன்னஹு, இங்க ஹூங்கிறது யாரு? அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இன்னஹு நிச்சயமாக அல்லாஹ், கான இருக்கிறான், எவ்வாறு? மன்னிப்பாளனாக இருக்கிறான். அல்லாஹ் நம்ம மன்னிக்கிறதா இருக்கிறான், நம்ம மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதாக இருக்கிறான். சரியா? நம்ம அடிக்கடி தொழுதா முடிச்சா அப்புறம் கூட நம்ம அஸ்தஃபிருல்லாஹ் சொல்றோம். அப்ப நமக்கு வெற்றியும் உதவியும் வரும் பொழுது அல்லாஹ்விடம் அல்லாஹ்வை துதி செய்யணும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் துதி செய்யணும். அப்புறம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வோட மன்னிப்பு கோரணும். அஸ்தஃபிருல்லாஹ். நம்ம எந்த ஒரு காரியம் செஞ்சா அதுல ஒரு வெற்றி கிடைச்சிட்டா உடனே எனக்கு இந்த வெற்றி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காம, அல்ஹம்துலில்லாஹ், அஸ்தஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் இதோட பாவங்கள் எல்லாம் மன்னித்துடு அல்லாஹ் அப்படின்னு அஸ்தஃபிருல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய பிழையை அல்லாஹ்விடம் இது செய்து அல்லாஹ்விடம் நம்ம பிழை பொறுக்க தேடணும். உம்முடைய இறைவனின் புகழை கொண்டு துதி செய்து தஸ்பீ செய்கிறாக. மேலும் அவனிடம் பிழை பொறுக்க தெரிகிறாக. நிச்சயமாக அல்லாஹ் தௌபாவை, பாவ மன்னிப்பு கோருவதை ஏற்றுக்கொள்பவனாக இருக்கிறான். இந்த சூறால என்ன சொல்றா? அல்லாஹ் நமக்கு வெற்றியும் உதவியும் வரும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க? மக்கள் கூட்டம் கூட்டமா நுழைவாங்க. இதுல ஃபீதீன் இல்ல அல்லாஹ்வோட மார்க்கத்துல. அப்ப நீங்க என்ன செய்யணும்? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் சொல்லி அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்வோட மன்னிப்புக்கு ஏறணும். அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பு கோருதலை ஏற்றுக்கொள்பவனாகவும் விரும்புவனாகவும் இருக்கிறான். புரியுதா? சரியா சார்? நம்ம எந்த காரியமும் தொழுது முடிச்சா அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றோம். ஏன்னா நோன்பு வச்சல, யா அல்லாஹ் என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்றோம். ஹஜ் பண்ணிட்டு வந்தா நம்ம யா அல்லாஹ் என்னுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளலாம்னு செய்றோம். சரியா? நம்ம அடிக்கடி அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லி சொல்லி நம்மளுடைய நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலாம்னு துவா செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப தஹ்லீல், தஹ்மீத், தக்பீர் என்னன்னு பார்த்துக்குவோம். லா இலாஹ இல்லல்லாஹ் இப்படி சொல்றதுதான் தஹ்லீல். சுப்ஹானல்லாஹ் இப்படி சொல்றதுதான் தஸ்பீஹ். அல்ஹம்துலில்லாஹ் தஹ்மீத். அல்லாஹ் அக்பர் தக்பீர். ரொம்ப ஈஸி. இந்த இடத்துல எல்லாத்தையும் தா போட்டுருங்க. சரியா? தஹ்லீல், தஸ்பீஹ், தா போட்டுருங்க. நான் இந்த பெரிய டீ போட்டிருக்கேன். தஸ்பீஹ், தஹ்மீத், தஹ்மீத், தக்பீர். தாவ போட்டா அது இதா வந்துடும். சரியா? தஹ்லீல் என்றால் லா இலாஹ இல்ல என்று சொல்லுதல். தஸ்பீஹ் என்றால் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்றது. தஹ்மீத் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றது. தக்பீர் என்றால் அல்லாஹ் அக்பர் என்று சொல்றது. அடுத்து நம்ம ஹதீஸ்.
சரி, இப்னு கஸீரோட லாத்த ஹதீஸை நாம் பார்க்கலாம். சூரத்து நஸ்ரின் சிறப்புகள். இது சூரத்து நஸ்ர் குர்ஆனின் 4 ஒரு பங்கிற்கு சமமானது என்றும், சூரத்துல் சல்சலா குர்ஆனின் 4 ஒரு பங்கிற்கு சமமானது குறிப்பிடப்பட்டிருக்கு. முழு சூறாவாக இறங்கிய கடைசி சூறா. இந்த சூரத்து நஸ்ர் தான் நமக்கு முழுசா எல்லா சூறாவுமே வந்து எதுவுமே முழுசா வந்து முழுசா இறங்காது. பாதி 4 ஆயா, 2 ஆயா, 1 ஆயா, பாதி ஆயா கூட இறங்கியிருக்கு. சரியா? இப்ப முழுசா கடைசியா இறங்கின சூறா வந்து என்ன? சூரத்துல் நஸர். அ இது வந்து உபைதுல்லா பின் அப்துல்லா பின் உத்பாவிடம் நசாய் பதிவு செய்திருக்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடம் அவரிடம் கூறினார்கள், "ஓ இப்னு உத்பா, குர்ஆனின் இறுதியாக அருளப்பட்ட அத்தியாயம் எது என்று உங்களுக்கு தெரியுமா?" என்று அவர் கேட்டார். அவர் பதிலளித்தார், "ஆம், அது இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வந்தால்." அவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னார், "நீங்கள் உண்மையை கூறினீர்கள்." இதற்கு பிறகு வந்து சில வசனங்கள் வந்துச்சு. சரியா? சூரா தஹ்ரீம்ல உள்ள அல்லாஹ் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்து சொன்னாங்கல்ல, அந்த அவர் சொன்னார்ல, அந்த வசனம். சூரா கடைசியா இறங்கிய வசனம் எதுன்னா, சூரா அல் பக்ராவுல வசனம் 281 அந்த 281. கடைசியா இறங்கிய சூரா, முழுசா இறங்கிய சூரா சூரத்துல் நஸ்ர். கடைசியா இறங்கிய வசனம் சூரத்துல் பக்ராவுல 281 சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பத்ர் போரில் கலந்து கொண்ட புண்ணியவான்களுடன் எ எனக்கும் இடமளித்தார்கள். எனக்குன்னா யாரு? இப்னு அப்பாஸ்க்கும் இடமளித்து வந்தார்கள். எனவே அவர்களில் சிலர் வருத்தமடைந்து, எங்களை எங்களுக்கு இவரைப் போன்ற வயது ஒத்த பிள்ளைகள் இருக்க, இவர்களெல்லாம் விட்டுட்டு எங்கள மட்டும் ஏன் அமரச் செய்கிறீர்கள்? இவர மட்டுமா எங்களுடன் அமரச் செய்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, அவர்கள் அவர் நீங்கள் அறிந்துள்ள வகையில் அருமை பெருமை உடையவராக இருக்கிறார் என்பதால் தான் என்றார்கள். பின்னர் ஒரு நாள் எங்களை உமர் ரலியல்லாஹு வைக்க அழைத்தார். அப்போதும் என்னை அவருடன் அமரச் செய்தார்கள். அவர்களுக்கு என் தகுதியினை உயர்த்திக் காட்டுவதற்காக என்று நான் கருதினேன். எல்லாரும் வந்த பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால் என்ற திருக்குர்ஆனின் வசனம் குறித்து நீங்கள் என்ன விளக்கம் கூறுகிறீர்கள் என்று எல்லாத்தையும் கேட்கிறாங்க. யாரு? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதற்கு அவங்க சொன்னாங்க, நமக்கு உதவியும் வெற்றியும் அளிக்கப்படும்போது, அல்லாஹ்வை புகழும்படியும், அவனிடம் பாவ மன்னிப்பு கோரும்படியும் நாம் பணிக்கப்பட்டுள்ளோம் என்று அவசரத்திற்கு எல்லாரும் பதில் சொன்னாங்க. சில பேரு ஒண்ணும் சொல்லாம இருந்தாங்க. ஆனா இப்னு அப்பாஸ்ட்ட கேட்கிறாங்க. இப்னு அப்பாஸே, நீங்கள் இவ்வாறுதான் கூறுகிறீர்களா என்று கேட்டாங்க. அவரு, நான் இல்லை என்றார். அவ்வாறாயின் என்ன கூறுகிறீர்கள்? அப்படின்னு முரளியத்தா கேட்டாங்க. நான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயுட்காலம் முடிந்து விட்டதை குறித்து முன்னறிவிப்பு செய்வதாக உள்ளது என்று சொன்னாங்க. ஏ இந்த சூரா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆயுட்காலம் முடிந்து விட்டதை குறித்து முன்னறிவிப்பு செய்ததாக இருந்தது. இறைவனின் உதவியும் வெற்றி வந்துவிட்டால், அதாவது இது இது உங்களின் ஆயுட்காலம் முடிந்து விட்டது பற்றிய அறிகுறியாகும். எனவே உங்களுடைய இறைவனைப் புகழ்ந்து, அவனுடைய தூய்மையை எடுத்துரைத்து, அவனிடம் பாவ மன்னிப்பு கோருங்கள். அவன் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வான் என்பதே இதன் விளக்கம் என்று பதிலளித்தேன். சுப்ஹானல்லாஹ். அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நீங்கள் கூறுகிற விளக்கத்தையே நானும் இதிலிருந்து அறிகிறேன் என்று சொன்னாங்க. இந்த ஹதீஸ் வந்து புகாரில ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இமாம் அஹ்மத் பதிவு செய்துள்ளார். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வந்தால் அருளப்பட்டபோது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நுய்யிஅத் இலைய நஃப்ஸி, எனது மரணம் எனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. சரியா? எனது மரணம் எனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. உண்மையில் இந்த ஆண்டிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தார்கள். இமாம் அஹ்மத் இந்த ஹதீஸ பதிவு செஞ்சிருக்கு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ் சூரா அருளப்பட்டபோது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை அழைத்து, என் மரணம் அறிவிக்கப்பட்டது என்றார். உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன செஞ்சாங்க? அழுதாங்க.
பின்னர் சிரித்தார்கள். இதற்கான காரணத்தை கேட்டபோது பாத்திமா சொன்னாங்க, என் தந்தையின் மரணத்தை பற்றி எனக்கு தெரிவித்த போது நான் அழுதேன். பின்னர் அவர் எனது குடும்பத்தில் சொர்க்கத்தில் அவரை சந்திக்கும் முதல் நபராக நான் இருப்பேன் என்று கூறினார்கள். பின்னர் நான் சிரித்தேன் என்று பாத்திமா ரலியல்லாஹு சொன்னாங்க. ஸோ இது வந்து பைஹில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். மஸ்ரூக் வகையிலாக ஆயிஷா ரலியல்லாஹு கூறியதாக இமாம் அகமது பதிவு செய்துள்ளார். என்ன சொல்லிருக்காங்க, அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாழ்க்கையின் இறுதி காலத்தில் அடிக்கடி கூறுவார்கள். சரியா? என்ன சொல்லுவாங்க, சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வதூபு இலைஹி. சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வதூபு இலைஹி. அல்லாஹ்வே மகத்துவம், அவனுக்கே எல்லா புகழும். நான் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கூறுகிறேன், அவனிடமே திரும்புகிறேன் என்று ரசூல் சொல்லுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூட்டப்பட்டவங்க, சொர்க்கத்துல ஃபர்ஸ்ட் நுழையிறவங்க, சொர்க்கத்துக்கு எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்றாங்க. அவங்களே அஸ்தக்ஃபிருல்லாஹ் நிறைய தடவை சொன்னாங்கன்னா, நம்ம சாதாரண நிறைய பாவங்கள் நம்ம டெய்லி செய்ய வேண்டிய செய்யறோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பான நம்ம இவ்வளவு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லணும். சுப்ஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில அடிக்கடி அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுவோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், நிச்சயமாக என் இறைவன் எனது சமுதாயத்தில் ஒரு அடையாளத்தை காண்பேன் என்று எனக்கு அறிவித்தான். மேலும் நான் அதை காணும்போது அவனது புகழை போற்றவும் அவனிடம் மன்னிப்பு கோரவும் எனக்கு கட்டளையிட்டான். நிச்சயமாக பாவ மன்னிப்பை ஏற்பவன். மேலும் நிச்சயமாக நான் அதை கண்டேன், அதாவது அடையாளத்தை. அல்லாஹ்வின் உதவியும் வெற்றி வந்து விட்டால் மேலும் மக்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்தை கூட்டம் கூட்டமாக நிலைவதை காண்பீர். ஆகவே இறைவனின் புகழை போற்றி துதி செய்வீராக, மேலும் அவனிடம் மன்னிப்பு கோருவீராக. நிச்சயமாக அவன் பாவ மன்னிப்பை ஏற்பவனாகவும் மன்னிப்பவனாக இருக்கிறான். இதுதான் அவன் அடையாளம். அதை சொல்றாங்க. முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அல் ஃபதஹ் என்பது ஒரு மக்காவின் வெற்றியாகும். ஏனெனில் அரபுகளின் பல்வேறு பகுதிகளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன் மக்காவின் வெற்றிக்காக காத்திருந்தாங்க. அவர் கூறுகிறார்கள், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மக்கள் மீது வெற்றி பெற்றால் உண்மையான நபி ஆவார் என்று சொன்னாங்க. எனவே அல்லாஹ் அவருக்கு மக்கா மீது வெற்றி அளித்த போது அவர்கள் கூட்டம் கூட்டமாக அல்லாஹ் மார்க்கத்தில் நுழைந்தனர். இவ்வாறு மக்காவின் வெற்றிக்கு பிறகு 2 ஆண்டுகள் கிடைக்கவில்லை. அரபு தீபகற்பம் நம்பிக்கையால் நிரம்பியது. எல்லாரும் முஸ்லீம் ஆயிட்டாங்க. மேலும் அரபுகளின் கோத்திரங்கள் எதுவும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக அறிவிக்காமல் இருக்கவில்லை. அப்படின்றது அரபு தீபகற்பம் எல்லாருமே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கூறுகிறார்கள், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனின் 110வது ஆயத்தின் கட்டளையை செயல்படுத்தும் விதமாக தம் தொழுகையில் ருக்குவிலும் சுஜூதிலும் அதிகமாக இதை ஓதுறாங்க. என்ன ஓதுறாங்க? சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும் மஃபிர்லி. சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும் மஃபிர்லி. எங்கள் இறைவா, நீயே தூயவன், உன்னை போற்றுகிறோம். இறைவா, எனக்கு மன்னிப்பளிப்பாயா. ரசூலுல்லாஹி என்னெல்லாம் வஹி வருதோ உடனே அதை செயல்படுத்தாங்க. நம்மள மாதிரி சும்மா ஓதிட்டு அப்புறம் அப்படியே அவ்வளவுதான் பறக்கத்துக்காக ஓதிட்டு அப்படியே குரானை முடிச்சிருது. அது என்ன கற்றுக்கொண்டோம், அதன்படி இன்னைக்கு என்னத்தை அதை காரியம் செய்யணும், அதுபடி என்ன நடக்கணும், இது நமக்கு நேர்வழி நல்லா சொல்லியிருக்கான். அப்ப அதுபடி என்ன நடக்கணுங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாயா ஓதிடலாம், அதுபடி நடக்கணும். சரி, இப்ப இந்த ஆயா கேட்டோடனே உடனே என்ன செஞ்சிருக்காங்க, ருக்குவின் சுத்திகரம் இந்த துவா ஓதிருக்காங்க. என்ன? சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும்ம அஃபிர்லி. உங்களுக்காக மீனிங் செப்பரேட் பண்றேன். சுப்ஹான க, நீ தூய்மையானவன், அல்லாஹும்ம யா அல்லாஹ், ரப்பனா எங்கள் இறைவா, ரப்பி என் இறைவா, ரப்பக்கும் உங்கள் இறைவன், ரப்பகும் அவர்களின் இறைவன். சரியா? ரப்பனா எங்கள் இறைவா, வபி ஹம்திக இன்னும் பி
கொண்டு ஹம்திக்க உன்னை போற்றுகிறோம். அல்லாஹும்ம யா அல்லாஹ் மஃபிர் அல்லாஹ் மஃபிர் லீ மன்னிப்பாயாக. நீ தான் என்னை மன்னிப்பாய. என்னை லீங்கிறது எனக்கு எனக்கு மன்னிப்பளிப்பாய. லீங்கிறது எனக்கு தான். சரியா? மஃபிர் லீ எனக்கு மன்னிப்பு அளிப்பாயாக. சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹ் மஃபிர் லீ. ஸோ இது இன்ஷா அல்லாஹ் நம்ம ருக்கோலி சுஜூதுலையும் இதையும் ஆட் பண்ணிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹதீஸ் வந்து புகாரில ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த சூறாவில் நம்ம என்னென்ன படிப்பினை செஞ்சுக்கிட்டோம்? இந்த அத்தியாயம் என்ன செய்யுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை முன்னறிப்பு செய்கிறது ஃபர்ஸ்ட். செகண்ட் பாயிண்ட், ஒவ்வொருடைய உழைப்புக்கும் அல்லாஹ் வெற்றியை தருகிற போது எப்படி நம்ம நடந்து கொள்ளணும்? ஒழுக்கத்தை பிடிக்க. நான் வெற்றி ஆயிட்டேன், எனக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு, நான் மார்க் வாங்கிட்டேன், நான் கிராஜுவேஷன் பண்ணிட்டேன், நான் ஹை போஸ்ட்டுக்கு வந்துட்டேன், அப்படி நம்ம வந்து நான் வீடு கட்டிட்டேன், நான் குழந்தை பெற்றுட்டேன், அப்படி ஒன்றும் சொல்லாம அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அன்னைக்கு தந்திருக்கான், இந்த நன்மையை கூட எல்லாம் சொல்லி நம்ம சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் அஸ்தஃபிருல்லாஹ்னு சொல்ற பழக்கத்தை வச்சுக்கணும். சரியா? அப்படித்தான் நம்ம இருக்கணும். நமக்கு ஒவ்வொரு வெற்றி வரையில நம்ம அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சுப்ஹானல்லாஹ் அஸ்தஃபிருல்லாஹ். ஓகே. ஸோ அப்படி நம்ம நடக்கையில பணிவுடன் நடந்து கொண்டு அல்லாஹ்வே துணை செய்யுது. அஸ்தஃபிருல்லாஹ் சொன்னோனே நமக்கு பணி வந்துரும். நம்ம ஏதோ தப்பு எல்லாம் செஞ்சிருப்போம், இதை எல்லாம் மன்னிப்பேன் அல்லாஹ் அப்படின்னு சொல்லல. ஏன்னா எல்லா புகழும் உனக்கே, நான் தான் பண்ணேங்கிறத விட அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தான் எனக்கு நம்ம பண்ண வச்சா எல்லாத்தையும் அப்படிங்கிறத நம்ம வந்து பணிவுடன் நடந்து விடுறது. இதனால நமக்கு பெருமை வராம இருக்கும், இதனால கண்ணீர் படாம இருக்கும். நம்ம பெருமைப்படையதான் நமக்கு கண்ணீர் வரும். சரியா? ஸோ நம்ம அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லையில நம்மளோட அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யறதோட அல்லாஹ் வந்து புகழ்றதோட நம்மளோட பெருமை ஏற்படாம நமக்கு இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருப்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேல அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுவாங்க. நம்ம எத்தனை தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றோம்? அல்ஹம்துலில்லாஹ். சும்மா அதுக்காக உட்கார்ந்து தான் அஸ்தக்ஃபிருல்லாஹ் கேட்க வேண்டியதில்ல. போகையில, வரையில, என்ன வேலை செய்யல, எப்படினாலும் அப்படி தஸ்பீஹ் செய்யறது, ஆ அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றது, இப்படி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நமக்கு ஈஸியா இருக்கும். யா நடக்கையில, உட்காரையில, போகையில, என்ன எல்லா நேரமும் நம்ம வந்து அல்லாஹ்கிட்ட சுஜூதுல மெயினா சுஜூதுல கேட்கலாம். சரியா? அப்புறம் மத்த எல்லா நேரத்துலயுமே நம்ம அஸ்தக்ஃபிருல்லாஹ் கேட்டோம்னாக்க அல்லாஹ் நமக்கு பரக்கத் செய்றான். சூரத்துல் நூஹ்ல கூட அல்லாஹ் சொல்றாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் செஞ்சா அல்லாஹ் வந்து மழையை தர்றான். நமக்கு பிள்ளைங்கள் விஷயத்துல பரக்கத் செய்றான். நம்ம பணத்த நமக்கு ரிஸ்க நிறைய அனுப்பி தரான். நமக்கு சொர்க்கத்தை கொடுக்குறான். நமக்கு வந்து ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்க சொர்க்கத்தை கொடுக்குறான் அல்லாஹ் தஆலா சொல்றான். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். நம்ம நிறைய தடவ அஸ்தக்ஃபிருல்லாஹ் செய்வோம். இவற்றை செய்வதன் மூலம் பெருமையை தவிர்த்து அல்லாஹ்வுடைய பொறுத்தடையும். ஸோ கடுகளவு பெருமை இருந்தாலும் சொர்க்கத்துல நுழைய முடியாதுன்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் நம்ம இது மாரி சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றதுனால நம்மளுடைய பெருமையை தவிர்த்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் குடும்பத்தினரையும் உங்கள் குடும்பத்தினரையும் உங்கள் சந்ததியும் உங்கள் சந்ததியும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரபில் ஆலமீன். கிராமர் இதை போட்டுட்டு இருக்கேன், நீங்க ஒவ்வொருத்தரையும் படிச்சுக்கிறீங்க. இதுல வந்து ஈஸியா படிங்க. ஹுவ, ஹுமா, ஹும், அது மாதிரி மட்டும் படிச்சுங்க. ஹிய, ஹுமா, ஹுன்ன, அந்த, அந்துமா, அந்தும், அந்தி, அந்துமா, அந்துன்ன, ஆனா நகணும். இது ஒரு வாய்ப்பாடு மாதிரி படிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி இதையும் எல்லாமே பார்க்காம இதை பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு பார்த்துட்டு அதை படிச்சுட்டு இருந்தாலும் ஈஸியா இருக்கும். யா பாருங்க, அந்த த தி தூண்டு வரும். ஓகே, இங்க பாருங்க. நெக்ஸ்ட் ஜலச, ஜலசா, ஜலசு, ஜலச, ஜலசத், ஜலஸ், ஜலசத, ஜலஸ்ன, ஜலஸ்த, ஜலஸ்துமா, ஜலஸ்தும், ஜலஸ்தி, ஜலஸ்துமா, ஜலஸ்துன்ன, ஜலஸ்து, ஜலஸ்னா. இப்படி பாத்தீங்கன்னா பாருங்க, இத்து உட்கா ஜலச உட்கார்ந்தான், இத்து வந்தா கேர்ள். ஓகே, தா வந்தா நீ. ஓகே, தா வந்தா கேர்ளுக்கு தி, நான் உட்கார்ந்ததுக்கு து. ஸோ இதை பாருங்க, இத்துனா கேர்ளு, தானா நீ, தீனா கேர்ள் யூ, அண்ட் தூனா நான். அது மாதிரி கொஞ்சம் இந்த கிராமரை
பிரிண்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம படிச்சுட்டு இருந்த எல்லாருக்கும் உங்களுக்கு ஈஸியாயிரும். இன்ஷா அல்லாஹ். ஆனால் இப்போ ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை. ஜலசத்தும் மனப்பாடம் பண்ணிடலாம். அப்புறம் ஜலசத்தா ஜலசாங்கிறத வச்சுட்டு இத்தனை வேர்டு நம்ம வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, 1 2 3 4 5. அப்போ 10 15 16 வேர்ட்ஸ் வந்து ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம். ஒரே வார்த்தை தான். ஓகே. ஸோ எல்லாரும் ஹோம்ஒர்க் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். சூரத்து நஸ்ரோட ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஹோம்ஒர்க் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். தயவுசெய்து எல்லாருமே ரைட் பண்ணுங்க. வேர்ட் பை வேர்டாக ரைட் பண்ணுங்க. முழு ஆயாவை எழுதுங்க. ஒவ்வொரு வார்த்தையாக எழுதுங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தத்தை எழுதுங்க. அதை மனப்பாடம் பண்ணுங்க. மனப்பாடம் பண்ணி யா திருப்பி சொல்லி பாருங்க. குரான் எடுத்து பார்க்கையில அதை ரிவைசன் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ். ஹோம்ஒர்க் பண்ணால் தான் நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரஹ்மானே அல்ஹம்துலில்லாஹ்.